ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஒரு விளையாட்டு மாதிரி, ஒரு கேம் மாதிரி ஒரு இங்கிலீஷ் ரீடிங் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். தமிழ் வாக்கியங்களை பாருங்களேன். பிறகு அங்கிருந்து சாப்பிட சென்றோம், நான் ஓய்வு எடுக்கப் போகிறேன், நான் என் நண்பன் வீட்டிற்கு சென்றேன். மாறி மாறி இருக்கா? இதை நீங்கள் சரியான ஆர்டரில் பண்ணணும். இப்போ அந்த ஒன் அப்படிங்கிற சென்டென்ஸை பாருங்கள். அதுதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். நான் என் நண்பன் வீட்டிற்கு சென்றேன். செகண்ட் சென்டென்ஸ், அவரை கூட்டிக் கொண்டு கோயிலுக்கு போனேன். பிறகு அங்கிருந்து சாப்பிட சென்றோம், நான் ஓய்வு எடுக்க போகிறேன். ஸோ தமிழில் ஈஸியாக ஆர்டர் பண்ணிட்டோம். இதை நம்ம இங்கிலீஷில் பண்ண போகிறோம். இன் இங்கிலீஷ் யூ ஹாவ் டு ரீட் த சென்டென்சஸை நல்லா ரீட் பண்ணி அந்த சென்டென்ஸோடைய மீனிங்கை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு தென் சைடில் இருக்கிற நம்பர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். கரெக்டான ஆர்டரில் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நான் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 கரெக்டான ஆர்டரில் இருக்குது. பட் சென்டென்சஸ் மாறி இருக்குது, ஷஃபில் ஆகிருக்கு. எந்த சென்டென்ஸ் ஃபஸ்ட் வரும், எந்த சென்டென்ஸ் அடுத்து வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக அவங்களால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் நோட் த எக்ஸாம் ஹால். எக்ஸாம் ஹால் எங்கே இருக்குதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணுறாங்க. செகண்ட் சென்டென்ஸ், தே லொக்கேட் த ஹால். ஹால் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்து, தே சிட் ஆன் தேர் சீட்ஸ். அவர்களுடைய இருக்கையில் அமர்கின்றனர். அவங்கவுங்க சீட்டில் உட்கார்றாங்க. அடுத்து, தே ஆர் ரெடி டு அட்டெண்ட் எக்ஸாம். அவங்க எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நவ் கொஸ்டின் பேப்பர் இஸ் கிவன். இப்போ கொஸ்டின் பேப்பர் கொடுக்கப்பட்டு விட்டது. இது ஒரு கேம் மாதிரி இருக்கும், பட் இங்கிலீஷ் ரீடிங் எக்ஸசைஸ். This is one of the English reading exercises. Now look at these sentences. பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். ஈஸியான வாக்கியங்கள் தான், கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிடலாம். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். Farmer cultivates his land. விவசாயி அவருடைய நிலத்தை உழுகிறார், கல்டிவேட் பண்ணுறார். He plants the saplings. அவர் செடி கன்றுகளை நடுகிறார். He pours water. அவர் தண்ணீர் ஊற்றுகிறார். He watches them daily. அவர் அவைகளை தினமும் கவனிக்கிறார். The plants are growing well. அந்த செடிகள் நன்கு வளர்ந்து கொண்டிருக்கின்றன. ஸோ கரெக்டான ஆர்டரில் நம்ம கொண்டு வந்துட்டோம். Now look at these sentences. இதுவும் ஈஸியான சென்டென்சஸ் தான். அதாவது சிம்பிளான வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். டிக்ஷனரி ரெஃபர் பண்ண தேவையில்லை. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டான ஆர்டரில் இந்த சென்டென்சஸை வைங்க. ஐ டேக் எ கப் ஆஃப் மில்க். நான் ஒரு கப் பாலை எடுக்கிறேன். ஐ பாயில் இட். அதனை கொதிக்க வைக்கிறேன். ஐ ஆட் காஃபி பவுடர். நான் காஃபி தூள் சேர்க்கிறேன். ஐ ஆட் சுகர் ஃபைனலி. கடைசியாக நான் சுகர் சேர்க்கிறேன். காஃபி இஸ் ரெடி டு ட்ரிங்க். காஃபி குடிப்பதற்கு தயாராக இருக்கிறது. ஒரு சின்ன குக்கிங் ப்ராசஸ். இந்த மாதிரி குக்கிங் ப்ராசஸ்லேருந்து நிறையா சென்டென்சஸ் நீங்கள் இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். அந்த மாதிரியான வீடியோஸ் சென்டாக்ஸ் ப்ளஸ் அப்படிங்கிற இன்னொரு சேனலில் இருக்குது. குக்கிங் ப்ராசஸ், நம்ம டெய்லி செய்கிற ஆக்டிவிட்டீஸ், இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இருக்குது. அதை பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த சேனலையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். ஆர்டர் எல்லாமே மாறி இருக்குது. பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ். உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். He selected a land. அவர் ஒரு நிலத்தை தேர்ந்தெடுத்தார். He measured it. அவர் அதனை அளந்தார். Measurement was approved. அந்த மெஷர்மெண்ட் அப்ரூவ் ஆயிடுச்சு, அளவு அங்கீகரிக்கப்பட்டது. Plan was also approved. பிளான், திட்டப்படம், அதுவும் அங்கீகரிக்கப்பட்டது. He started construction. அவர் கட்டுமானத்தை ஆரம்பித்தார். Now look at these sentences. இதுலேயும் சின்ன சின்ன வேர்ட்ஸ், அதாவது வெக்காபுலரி, டிஃபிகல்ட்டான வெக்காபுலரி யூஸ் பண்ணல. அதனால் டிக்ஷனரியை ரெஃபர் பண்ண தேவையில்லை. கேஷுவலாக ரீட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். He bought a parcel. அவர் ஒரு பார்சல் கொண்டு வந்தார். Then he brought it to his home.
பிறகு அவர் அதனை வீட்டிற்கு கொண்டு வந்தார். He wanted to open. அவர் அதை திறக்க விரும்பினார். He opened it. அவர் அதனை திறந்தார். He found a gift. அவர் ஒரு பரிசு பொருளை கண்டார். எல்லாமே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது பாருங்கள் எல்லா வாக்கியங்களும். நீங்கள் டென்ஸையும் நோட் பண்ணணும். Now look at these sentences. இதுலையும் ஆர்டர் மாறி இருக்குது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரீட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். He cleans the vegetables. அவர் காய்கறிகளை சுத்தம் செய்கிறார். He cuts into pieces. எல்லாத்துலேயும் பாருங்களேன் வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு. ஸோ எல்லா சென்டென்சஸும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்தாலே ஒரு முக்கியமான ரூலை நம்ம ஃபாலோ பண்ணணும். நிறைய வீடியோஸில் நான் அதை சொல்லியிருக்கேன். அது என்ன ரூல்? அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு வாக்கியம் எழுதுகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். சப்ஜெக்ட் ப்ளூரலாக பன்மையாக இருந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது. இந்த சென்டென்சஸில் சப்ஜெக்ட் என்னது? ஹீ அப்படிங்கிற வார்த்தை, அதாவது அவர். ஸோ ஒருத்தர் தான். சிங்குலராக இருக்கிறதுனால ஹீ கிளீன்ஸ், ஹீ கட்ஸ், ஹீ கீப்ஸ், ஹீ ஆட்ஸ், ஹீ பாயில்ஸ். வேர்போட எஸ் ஆட் ஆயிருக்கா? இது ஒரு முக்கியமான சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல். நான் நிறைய வீடியோஸில் இதை சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஆர்டர் பாருங்கள். ஹீ கிளீன்ஸ் த வெஜிடபிள்ஸ், ஹீ கட்ஸ் இன் டு பீசஸ், ஹீ கீப்ஸ் தம் இன் அ பவுல், ஹீ ஆட்ஸ் வாட்டர், ஹீ பாயில்ஸ் தம். ஸோ இந்த கரெக்டான ஆர்டர் நல்லா ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த கரெக்டான ஆர்டரை கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக அவங்களால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். நவ் பாஸ் தி வீடியோ. ஆன்சர்ஸ் வில் பி டிஸ்பிளேட் சூன். The police arrived. போலீஸ் அது சிங்குலர் நவுன் கிடையாது, ப்ளூரல் நவுன். ஸோ ஒருத்தர் வந்தாலும் போலீஸ் தான், நிறைய பேர் வந்தாலும் போலீஸ் தான். போலீஸ் அரைவ்டு. தே செக்ட் ஆல் வெஹிக்கிள்ஸ். அவர்கள் அனைத்து வாகனங்களையும் சோதித்தனர். ஒன் டிட் நாட் ஹாவ் பேப்பர்ஸ். ஸோ ஒருத்தர்கிட்ட பேப்பர் இல்லை. த போலீஸ் டுக் ஹிஸ் வெஹிக்கிள் கீ. தே ஆஸ்க்ட் ஹிம் டு பிரிங் பேப்பர்ஸ். எல்லா சென்டென்சஸுமே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அதே மாதிரி பேப்பர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? டாக்குமெண்ட்ஸ், லைசன்ஸ், ஆர்சி புக், இதெல்லாமே பேப்பர்ஸ். ஸோ ஒன் டிட் நாட் ஹாவ் பேப்பர்ஸ். த போலீஸ் டுக் ஹிஸ் வெஹிக்கிள் கீ. இந்த டுக் அப்படிங்கிற வார்த்தை பாருங்கள். ஆஸ்க்டு, டிட் நாட், அதே மாதிரி செக்டு, அரைவ்டு எல்லாமே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ டென்ஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இங்கிலீஷ் ரீடிங் எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ணோம். ஸோ இங்கிலீஷ் ரீடிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டெவலப் யுவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.